ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அதே வீடியோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ கேட்டால் வந்து பென் ஸ்டோக்ஸை வந்து ரிட்டையர் ஆக டெஸ்ட் இருந்து இதனால் வந்து இங்கிலாந்து போர்ட் கவுன்சில் வந்து அவர் வந்து ரிட்டையர் பண்ண வைக்கிறாங்களா, இதில் வெறும் கேப்டன்சி இதை மட்டும் தூக்குறாங்களான்னு சொல்லி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போஸ்ட் லைக் பண்ண ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோ போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நியூசிலாந்து வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச் நடந்துருந்துச்சு. அதை வந்து இங்கிலாந்து வந்து 140 ரன்ஸ் வித்தியாசத்தை வந்து ஜெயிச்சிட்டாங்க இங்கிலாந்து. ஸோ அந்த டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சோன்னா பென் ஸ்டோக்ஸும் இன்னொரு இங்கிலாந்து பேரும் வந்து ஏதோ பார்ட்டி பண்ண போயிருக்காங்க. அங்கே ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. சிமிலராக வந்து 2018 வந்து பென் ஸ்டோக்ஸுக்கு இதே மாதிரி பிரச்சனை பண்ணாது. ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட்டு அந்த பார்ட்டிக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு 2 நாளுக்கு அப்புறம் ஆஷஸ் நடந்துச்சு. நம்ம இங்கிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஆஷஸ் நடந்துச்சு 2018. அப்போ வந்து பென் ஸ்டோக்ஸால் கலந்துக்க முடியாது. ஏன்னா அந்த பிரச்சனைனால வந்து இங்கிலாந்து போர்ட் கவுன்சில் வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க இந்த மாதிரி விஷயத்தில். டிசிப்ளின் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு. பட் ஒரு வாட்டி எக்ஸ்கியூஸ் பண்ணாங்க பென் ஸ்டோக்ஸுக்கு. அப்போ இந்த இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட்டுக்கும் சூப்பராகவே ஆடினாரு. பட் நியூசிலாந்து டெஸ்ட்டு வந்து பர்ஃபார்மன்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் ஜெயிச்சோன்னே இந்த மாதிரி பண்ணனால இங்கிலாந்து போர்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து இவரை வந்து டெஸ்ட்டு வந்து ரிட்டையர் ஆக போவோமா, இதில் கேப்டன்சி வந்து தூக்க போகாமல் எனக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரல. மோஸ்ட்டாக வந்து கேப்டன்சி வந்து தூக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் ரிட்டையர் ஆக வைக்கலாம் தெரியல. ஏன்னா இப்போ வந்து ஜோ ரூட் தெரியும் உங்களுக்கு, ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டெஸ்ட்டு பேட்ஸ்மேன். விராட் கோலிக்கு அப்புறம் நான் அவர் தான் சொல்லுவேன், சூப்பரான ஒரு பேட்ஸ்மேன் டெஸ்ட்டில். ஸோ அவரை வந்து ஃப்ரெண்ட் ரன்னராக இருக்கார், அவரை கேப்டனாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்தியான் போர்ட் டீம் கவுன்சில் வந்து முடிவு பண்ணிடுறாங்க. பட் எனக்கு வந்துட்டு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு பென் ஸ்டோக்ஸ்னு ஒருத்தர் வந்து எந்த ஒரு ஃபேன்டசி கிரிக்கெட்டுக்கும் ஆடாமல், அவரோட ஃபுல் ஃபோக்கஸ் ஓடியும் ஆடாமல், ஓடிஐ வந்து 2019 ஆனாலும் நினைக்கிறேன் தெரிஞ்சு ஃபைனல் ஜெயித்தாங்க. அதுக்கப்புறம் T20 ஆடாமல் என்னோட ஃபுல் ஃபோக்கஸும் டெஸ்ட்டு இருக்கணும்னு சொல்லி அதுக்காகவே வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணாது. அவர் ஃபிட்னஸ் ஆகணும் சரி, அவர் அதுக்காகவே வந்து எப்படி சொல்லுது, அவரோட கிரிக்கெட் ஃப்யூச்சரே வந்து இங்கிலாந்து டெஸ்ட்டு வந்து போட்டார். பட் தூக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. தூக்குவாங்களா, ரிட்டையர் ஆக்குவாங்களா, இல்லை கேப்டன்சி வந்து தூக்குவாங்களான்னு கரெக்டாக தெரியல. பார்க்கலாம், நியூஸ் தான் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு இதான் வந்து நியூஸ் இன்னும் வருது. ஜோ ரூட் வந்து ஒரு ஃப்ரெண்ட் ரன்னராக இருக்கார் கேப்டனாக. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் கேப்டன்சி வந்து தூக்கலாம், மற்றபடி டீம் ரிட்டையர் ஆக வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு வந்து வயசு என்னமோ 30 மேலே தான் இருக்குது. இன்னும் அவர் ஆட முடியும், அந்த ஃபிட்னஸ் தான் பக்காவாக வச்சிருக்காரு. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். பை கைஸ், பை.